இப்ப நானு இந்த பரோட்டா கூட லசி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த மிமிக்ரி எங்க போயிட்டான்? மிமிக்ரி அங்கிள் சமையல் பொருள் வாங்க போயிருக்காரு. மருமகனே, இந்த பாருங்கண்ணே, இந்த சேரு என்னோடது. ஆனா இப்ப இது என்னோடதா ஆயிடுச்சு. என்ன இவரு இவ்வளவு மோசமானவரா இருக்காரு? நல்ல வேலை கோஜி சிங் சாரும் வந்துட்டாரு. என்ன இது தர்பூசணிய தலையில கவுத்தி கொண்டு வந்திருக்க? ஓ கோஜி, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல தர்பூசணி வேஷம் போடுறியா? கோஜி சிங், என்ன மாஸ்க் மாட்டிக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க? ஒருவேளை இது கோஜி எங்களோட புது எக்ஸ்பெரிமெண்டா இருக்குமோ? புது எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிருக்குமோ? நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? நீ என்னோட சட்டையை அழுக்காக்கி இருக்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இவனுக்கு என்னாச்சு? இவன் பண்ண காரியத்துக்கெல்லாம் இவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மாமா, இங்க இருந்து ஓடிடுங்க. இங்க ஏதோ பிரச்சனை நடக்குது. ஓடுங்க. தயவு செஞ்சு கிட்ட வந்துடாத. எனக்கு தர்பூசணியாக விருப்பம் இல்ல. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. தப்பிச்சிட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஃபண்டூஷ் நகர் எப்படி திடீர்னு தர்பூசணி நகரா மாறிடுச்சு? கோஜி எங்களோட ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரோட தலையும் தர்பூஸ் தலையாயிடுச்சு. யார் மேல எல்லாம் அந்த ஜூஸ் படுதோ அவங்களும் அதே மாதிரி ஆயிடுவாங்க. காப்பாத்துங்க, பேய், பேய், காப்பாத்துங்க. இவங்க எல்லாம் சத்தத்தை நோக்கி தான் போறாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. என்ன ஆனாலும் சத்தம் போடாதீங்க. அப்பதான் நம்ம பக்கம் வராம இருப்பாங்க. என்னடா நடக்குது இங்க? எல்லாரும் ஓடுங்க, ஆனா சத்தம் போடாதீங்க. ஓஹோ, அதான் சத்தம் போடாதீங்கன்னு சொல்றேன்ல. மருமகனே, நான் எப்படிடா ஓடுவேன்? எனக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாரு. தர்பூஸ். இந்த முறை கோஜி சிங்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நல்லா மாட்டிக்கிட்டாரு. இப்ப நம்ம எங்க போறது? மாமா, இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்டிடோட் கோஜி எங்களோட லேப்ல எங்கேயாச்சும் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம அவர் லேபுக்கு நாம அவரோட லேபுக்கு போயாகணும். பதிஜா கண்ணு சொல்றது சரிதான். கோஜியோட லேபுக்கு அந்த வழியா போகணும். அட, இந்த வழியில எங்களுக்காக நிறைய தர்பூசணி காத்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? இந்த தர்பூஸ்லாம் ஏன் நகர மாட்டேங்குது? இது தப்பா இருக்கே. மாமா, இங்க இருக்கிறதெல்லாம் தர்பூஸ் தலையில உண்மையான தர்பூசுங்க. இதெல்லாம் ஒரிஜினல். அடடா, ஃப்ரீயா தர்பூசணியா? நான் எப்படி விட்டு வைப்பேன்? எல்லாத்தையும் எடுத்துக்க போறேன். பம்மி, சரியான நேரத்துல தான் இங்க வந்திருக்க. ஃப்ரீயா தர்பூசணி கிடைக்குது. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. கடவுளே, இல்ல
பம்மி இப்ப தர்பூசணி தலையாயிட்டாலே. ஹே பதீஜே, கோஜியோட லேபுக்கு போறதுக்கு இந்த தர்பூசணி தலைகள் எல்லாம் தாண்டி தான் போயாகணும். ஆனா இதை எப்படி பண்றது? இங்க பாருங்க, இந்த தர்பூஸ் தலைங்கெல்லாம் ஒருத்தர் தாக்கிக்கல. இவங்க எல்லாரும் சேர்ந்து மனுஷங்கள தான் தேடுறாங்க. ஒருவேளை நாம இந்த தர்பூசை எடுத்து நம்ம தலையில மாட்டிக்கிட்டோம்னா நாமளும் பார்க்க இவங்கள மாதிரி இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரும் கோஜி எங்களோட லேபுக்கு போலாம். எல்லாரும் அவங்கள மாதிரி நடங்க. ஓஹோ மாமா, உங்களோட தர்பூசை நீங்க திருப்பி போட்டிருக்கீங்க. ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ற மேக்கப்ப கெடுத்திருப்ப. பகதூர், கண்ணாடி எடு. உங்களோட முகம் ரொம்ப அழகா தான் இருக்கு. தர்பூசணியோட நிலைமை தான் ரொம்ப மோசமாயிடுச்சு. இங்க பாருங்க, நானும் உங்கள மாதிரியே ஒரு தர்பூசணி தலைதான். பகதூர், இவங்களுக்கு சொல்லி புரிய வை. மாமா, நான் உள்ள போய் ஆன்டிடோட் தேடுறேன். ஆனா இந்த தர்பூஸ் தலைகளை உள்ள வர விடக்கூடாது. நீ உள்ள போ மருமகனே, இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். மருமகனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தைரியம் இருந்ததுன்னா என் கூட சண்டை போடுங்கடா தர்பூஸ் மண்டைகளா. தெரியாம ஓவரா பேசிட்டனே. ஒழுங்கா நடடா. எவ்வளவு ஸ்லோவாட நடப்ப. இது ஒரு ஆன்டிடோட். ஐயோ, இப்ப ஓடுறதுக்கு எந்த வழியுமே இல்லையே. என்னால இவங்களை அட்டாக் கூட பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இனிமே உன்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். வேண்டாம் வேண்டாம், வராதுங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. இப்ப இந்த தர்பூஸ் மண்டைகளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடடா, இங்க ஏன் இவ்ளோ பொல்யூஷன் இருக்கு? ஃபண்டூஸ் நகரோட காத்த க்ளீன் பண்ணியே ஆகணும்பா. ஃபண்டூஸ் நகரத்துல இருக்கிற எல்லா தர்பூஸ் தலைகளையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். மருமகன் இருக்கிற வரைக்கும் ஃபண்டூஸ் நகருக்கு எதுவுமே ஆகாது. இன்னைக்கு என்னோட தலை தர்பூசணி மாதிரியா சில்லுன்னு இருக்கு. டேய் கோஜி, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறது நாங்க தான். புடிங்க அவனை, புடிங்க. ஏய், ஓடாத, நில்லு.